ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பெல் ஐகான் தட்டுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமனும் ராஜாவும் நகர்வலம் போனாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு திருமணத்தை பார்த்தாங்க. திருமணத்தை பார்த்தோன்னே தெனாலிராமன் இந்த திருமணத்துக்கு என்னத்தை பெருசாக செலவழிச்சிருக்க போகிறாரு. 3 மூட்டை கோதுமையும் 2 மூட்டை அரிசி செலவழிச்சிருப்பாரு. என்ன தலைவரம்மா, சரி என்ன தலைவரம்மா, எவ்வளோ கிராண்டாக நடக்குது திருமணம், நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அவர் தலைவராம அதுக்கு சொல்ல. அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நிலத்துல அறுவடை நடந்துருது. அறுவடையில் நிறையா நெல் குமிச்சு நிறையா வச்சுருந்தாங்க. உடனே இவர் போன வருஷத்து நிலதானே இப்போ அறுத்துட்ருக்காருன்னு உடனே ராஜா திரும்பி பார்த்தா அதுக்கும் அவர் சொல்ல. சரி, இப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் குதிரையில் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு சவ ஊர்வலம் வந்துருக்கு. சவ ஊர்வலம் வந்தோன்னா இதில் ஒரு சவம் தான் போதா இல்லை நிறையா சவம் போதா அப்படின்ட்டு உடனே ராஜாவுக்கு சரி அப்படி இவரும் சரின்னு அதுக்கும் கேட்டிருக்காரு. அதுக்கும் பேசல. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ராஜாவுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் எப்படியா தெரிஞ்சாகணுன்ட்டு அவர் அங்கே உள்ள எல்லா அறிஞர்கிட்டையும் தெனாலிராமன் இப்படி இந்த மாதிரி சொன்னான் நான் இந்த மாதிரி சொன்னேன். தெனாலிராமன் இந்த மாதிரி சொன்னான். அந்த இதுக்கு விளக்கங்களை நீங்கள் எல்லோரும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. கேட்டு சொன்னா எங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. சரி, உடனே சரி நான் இதுக்கு விளக்கத்தை தெனாலிராமன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு தெனாலிராமன் நம்ம அன்றைக்கி போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு திருமணத்தை பார்த்தேன். திருமணத்தை பார்த்தோம்னா அந்த திருமணத்தில் அவ்வளோ கிராண்டாக செய்தாங்க. நீ என்னன்னா 3 மூட்டை கோதுமை 2 மூட்டை அரிசின்னா சொல்லிட்டான். ஆனால் அது பாரு எவ்வளோ கிராண்ட். இல்லை ராஜா, அது அவர் ஒரு செல்வ பணத்திமுறை காட்டுறதுக்கு செய்தார். அவர் பணத்திமுறை காட்டி எவ்வளோ தான் செய்தாலும் அது விரயமான செலவு. அதனால் அவர் செலவழிச்சதில் புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு. சரி, அடுத்து இன்னொன்று அப்படியே போகும்போது ஒரு சாவிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாவா இல்லை பல சாவமா அப்படின்னு கேட்டியா அப்படின்ட்டு. இல்லை ராஜா, அவர் இறந்ததில் எல்லோரும் மன துக்கத்தில் இருப்பாங்க. நிறைய பேர் சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதனால் துக்கத்தில் இருந்தவங்கள நினச்சி நான் அப்படி சொன்னேன். சரி, அடுத்தது அறுவடை பண்ணதை இவங்க ஏன் இப்படி சொன்ன, அறுவடை நல்ல அறுவடை, நீ போன வருஷத்து அறுவடையை இந்த வருஷம் அறுவடை பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எல்லோரும் போன வருஷம் கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இப்போ போன வருஷம் கடன் வாங்கி அவங்க விவசாயம் பண்ணதெல்லாம் இந்த வருஷம் அறுவடை பண்ணி அந்த கடத்தை அடைப்பாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உடனே தெனாலிராமனோட புத்தி கூர்மையை பார்த்து ராஜா பாராட்டினேன்.